குருவே சரணங்க ஐயா. குருவே சரணம். ஐயா, இருவர் காதலித்து கல்யாணம் செய்வது நல்லதா? அல்லது பெற்றோர்கள் சம்மதத்துடன் முறையாக திருமணம் செய்வது நல்லதா? இது ஒரு நல்ல கேள்வி. நமது தவசத்தர் ரகசிய யூடியூப் சேனலுக்கு வணக்கம். இது போன்ற எண்ணங்களில் இருக்கிற அத்தனை கேள்விகளையும் கேட்டா தான் நாங்க அதுக்கான பதில குடுக்க முடியும். அதாவது காதல் திருமணம் இன்னைக்கு 80% காதல் திருமணம் தான். ஆமாங்க ஐயா. அரேஞ்ச் அதாவது பெரியவர்கள் பார்த்து பெண் பார்த்து திருமணம் செய்வது 20%. ஆமாங்க ஐயா. இப்ப இந்த 2யும் சேர்த்தும்போது 90% நேர்மை நேர்மையோடு வாழ்றாங்களான்னா கிடையாது. நேர்மையற்று தான் வாழ்றாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத தான் வாழ்றாங்க. அப்ப இந்த 20% அரேஞ்ச் மேரேஜ்ல 10% அவுட் ஆயிருது. 80% காதல் கல்யாணத்துல 70% அவுட் ஆயிருது. ஆமாங்க ஐயா. அப்ப 2லயும் 10% தான். சரியா? 10, 10 20% தான் நல்லா வாழ்றாங்க. காரணம் காதல் கல்யாணம் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, அடுத்தவனுடைய வீட்டு பையன், அடுத்தவனுடைய வீட்டு பொண்ணு ஆமாங்க ஐயா. காதலிக்கிற வரைக்கும். அப்ப பார்த்தீங்கன்னா, நான் உயிரே குடுக்குறேன். என்னுடைய உடம்பு உனக்கு தான். என்னுடைய உயிரும் உனக்கு தான். எல்லாமே உனக்கு தான். எக்கச்சக்கமான கவிதை வார்த்தைகள அவங்க பேசுவாங்க. அதனால அந்த பெண்ணும் அப்படிதான். நான் உன்ன பார்த்ததுனால இனி யாரையும் நான் பார்க்க மாட்டேன். இனி எல்லாமே உனக்கு தான். அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ற வரைக்கும் தான். ஆமாங்க ஐயா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த காதலனுக்காக காதலி எதிர்பார்த்திருப்பா. நம்ம காதலிக்கும் போதெல்லாம் நம்ம வீட்டுக்காரரு, நம்ம காதலன் இவ்வளோ நேரம் ஃபோன் பேசினானே, ஆனா இப்ப நமக்கு ஃபோன் பண்ண மாட்டேறானே. அவன் என்ன பண்றான்னா, காதலிக்கிற வரைக்கும் தான் செலவு மட்டும் பண்ணிட்டு இருக்க முடியும். கல்யாணத்துக்கு அப்புறம் வரவை எதிர்பார்த்து வெளிய போக வேண்டியது வருது. வருமானம் வேண்டும். ஏன்னா அடுத்தது குழந்தை. அடுத்தது குழந்தையோட படிப்பு. அடுத்தது வீடு. இப்படி நெறைய செலவுகள் வருது. அப்ப அந்த காதலன் கணவனான உடனே வெளிய போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அப்ப அந்த பெண் கேட்கும், "எனக்காக நீ டைம் ஒதுக்குறதில்ல. என்னைய ஹோட்டலுக்கு கூட்டின்னு போறதில்ல. என்னைய பார்க் பீச்சுக்கு கூட்டின்னு போறதில்ல. என்னைய சினிமாவுக்கு கூட்டின்னு போறதில்ல. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே, இப்ப நீ எதையும் செய்ய மாட்டேன்ற. அப்ப ஆமாங்க. எனக்கு இது செட் ஆகாது. நீ எத்தனை கோடி சம்பாதித்தாலும் எனக்கு காலடியில கொட்டினா கூட எனக்கு ஆகாது. உன்னுடைய அன்பு என் கூடவே இருந்தால் தான் எனக்கு இது சாத்தியம்னு சொல்றாங்க. அப்ப அந்த அன்ப வச்சு என்ன பண்ண முடியும்? ஏதாவது வாங்க முடியுமா? எதுவுமே அன்பா போய் ஒரு கடையில, "ஐயா, நான் உங்களிடத்தில் அன்பாக கேட்கிறேன். ஒரு டீ குடுன்னா" குடுப்பானா? கொடுக்க அப்ப மாட்டாங்க ஐயா. அந்த காதலன் கணவனான உடனே பொண்டாட்டிக்கிட்ட அதிக நேரம் ஃபோன்ல பேச முடியாது. ஏன்னா பேசுனா தொழில விட்டு வெளிய அனுப்பிச்சுருவாங்க. அதே மாரி அவன் நெனச்ச நேரத்துக்கு அவனால வர முடியாது. ஏன்னா வேலைக்கு போற இடத்துல டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி நெறைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுது. ஆமாங்க. காதலனாக இருந்தவன் கணவனான உடனே அவங்களதுல மாற்றங்கள் நெறைய வருது. அப்ப அந்த மாற்றத்துக்கு அனுசரித்து காதலி வந்து விட்டால், அந்த குடும்பம் அமோகமாக இருக்கும். ஆனா நான் ஆராய்ச்சி செய்த வரை, அந்த மாரி அனுசரணை வரவில்லை. இதுல என்ன நடக்குதுன்னா, அந்த நேரத்துல யாராவது ஒருத்தரு ஃபோன் ராங் கால் பண்ணியோ, இல்ல தெரிஞ்சவங்க பண்ணியோ, உங்களுடைய வார்த்தைகள் இனிமையா இருக்கு. உங்களுக்காக டைம் ஃபிக்ஸ் பண்ண டைம் ஒதுக்காதவனுடைய வாழ்க்கை என்னன்னு இந்த மாரி கேலி கிண்டலாக பேசி எண்ணத்தை மாற்றி விட்டால், அந்த குடும்ப பெண்ணுடைய எண்ணமும் மாறிவிடுகிறது. அப்ப அந்த காதல் திருமணம் உடைந்து குட்டிச்சுவராக ஆகிவிடுது. இது போல நெறைய பேரு என் இடத்துல வந்து அழுவுறாங்க. அப்ப இந்த காதல் திருமணத்திற்கு வலுவு அதிகமா, வால்வேஷன் அதிகமா, ஆயுள் அதிகமானா, ஆயுள் குறைவுதான். ஏன்னா எடுத்தோம் கமுத்தோம்னு செய்றாங்க. "ஏய், நீ என்ன காதலிக்கும்போது இருந்த மாரி இப்ப இல்ல. நீ என்ன ஒண்ணும் சரியில்ல. இதெல்லாம் செட் ஆகாது. என்னை விட்டு தொலைஞ்சிரு போ." எங்கேயோ போனா, அந்த பொண்ணு வீட்ட விட்டு, வாசல விட்டு, சொந்தத்த விட்டு வந்திருக்கும். அது எங்க போகும்? அடுத்தவன் யாராவது அன்பு செலுத்துற இடத்துக்கு போயிரும். சரியா? ஏன்னா ஆமாங்க. இந்த மாரி கேஸ் நான் நெறைய பார்த்துருக்கேன். அது காதலித்ததுக்கு லாபம் கிடையாது. இது வந்து பெண்கள் மட்டும் தான் இந்த தவறு செய்றாங்கன்னா, ஆண்களும் தான். அந்த பொண்ணு சொல்லும், "டேய், நீ நல்லவன் நம்பி தானே வந்தேன். நீ ஏன்டா இப்ப வேலைக்கு போ மாட்டேன்ற? வேலைக்கு போடா" அப்படின்னு அவன் அப்பதான் குடிச்சிட்டு படுத்துன்னுப்பான். "ஐயோ! நீ குடிப்பன்னு தெரியும். இருந்தாலும் நம்ம திருத்திரலான்னு தானே வந்தேன். இது என்னடான்னா, ஏய் வாடி. என்னால முடியாது வேலைக்கு. என்னால வேலைக்கு போக முடியாது. வேணா நீ போய் எங்கேயாவது சம்பாரிச்சுன்னு வான்னு" சொல்லிருவான் பையன். இதெல்லாம் இன்னமும் நடக்குது. அதனால ஆமாங்க. காதலிக்கும்போது அவங்க சத்தியமா சொல்றேன், நெறைய அழுவுறாங்க. "என் வீட்ட விட்டுட்டு வந்துட்டேனே, இந்த பொண்ண நான் தவறா செலக்ஷன் பண்ணிட்டேனே" இப்படி நெறைய இளக்காரங்களும் நடந்து கொண்டிருக்குது.
இதுவே அரேஞ்ச் மேரேஜ் பெரியவங்க பார்த்து பண்ணுறதுல நடக்குதானா அனுசரிப்பு. பெரியவங்க பார்த்து பண்ணுறதுல என்ன சொல்லுவாங்கன்னா, முன்கூட்டியே பாருமா, என்னுடைய மகன் புத்தி இப்படி தான், என்னுடைய மகள் புத்தி இப்படி தான், இவங்க இப்படி இப்படி கோவப்படுவாங்க, இந்தந்த சாப்பாடு பிடிக்கும், இது இது இப்படி தான் நடக்கும், எங்கள் சொந்த பந்தம் இப்படி தான் இருக்குன்னு முன்கூட்டியே சொல்லி நிச்சயத்தம் செய்து அதுக்கப்புறம் பெண் பார்க்குறது இதெல்லாம் முடித்து அதுக்குள்ளே ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கா, இல்லை அதுக்குள்ளே ஏதாவது இவங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்து பிரிகிறாங்களான்னு பார்ப்பாங்க. டைம் ஆமாங்க. கொடுப்பாங்க. ஆமாங்க. டைம் கொடுப்பாங்க. டைம் கொடுத்து எல்லாரும் ஒன்றா போய் கடையில் போய் துணி எடுத்து அந்த குடும்பமும் இந்த குடும்பமும் சேர்ந்து ஒரே நிலையாக இயக்கமாகி ஒரே பாதையை உருவாக்கி அதுக்குள்ளே இவங்க பயணம் செய்வாங்க. அப்படி கல்யாணம் பண்ணுறது எந்த ஒரு முடிவு எடுக்கும்போதும் பெரியவங்ககிட்ட போய் சொல்லுவாங்க, அம்மா இங்கே பாருமா உன் மருகன் இப்படி பண்ணுறான், இதை கொஞ்சம் சரி பண்ணுமானா அவங்க 4 பேரை வச்சு அதை பேச்சுவார்த்தை பண்ணி சரி பண்ணுவாங்க. ஒரு பெண்ணே தவறு பண்ணாலும் 4 பேரை சேர்த்து வச்சு இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணு இந்த மாதிரி பண்ணுது, இதை கொஞ்சம் என்னன்னு கேளுங்கன்னு அனுசரித்து பண்ணி அதை வழி நடத்தி ஒரு குடும்ப கோபுரத்தை தூக்கி உயர்த்தி நல்ல இயக்கத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஆமாங்க. புரிதல் உண்டு, அதுக்கு புரிதல் உண்டு. புரியாத இனம் புரியாததுக்கு பேர் தான் காதல், இனம் புரிந்ததுக்கு பேர் தான் குடும்பம். சரியா? அப்போ பெண் பார்த்து ஒரு சொந்தம் இன்னொரு சொந்தத்தோட அனுசரித்து அது புது சொந்தமாக இருந்தால் கூட சரி. நான் என்னன்றேன்னா காதலிக்காதீங்கன்னு சொல்லலை, காதலிங்க, ஆனால் குடும்பத்தில் பார்த்து திருமணம் செய்துங்க. அப்படி செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு பின்னாடி சத்தியமாக சொல்கிறேன், பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கை ஒவ்வொன்றும் வரணும்னா நீங்கள் காதலிச்சாலும் சரி காதலிக்கவில்லை என்றாலும் குடும்பம் குடும்பம் 2 குடும்பம் ஒன்றா இணையணும், ஒரே பாதையில் இயக்கம் வரணும். அப்போ தான் அந்த இயக்கத்துக்கு தலைவனாக முடியும், தலைவியாக முடியும். பெண் பார்த்து திருமணம் செய்வது தான் உத்தமம். அவர்கள் தான் இன்னைக்கு வெறும் 10% தான் கலையிறாங்க, மீதி அப்படியே நிற்கிறாங்க. 70-80% கல்யாணம் காதலிச்சாலும் அதில் 60% அவுட் ஆகுறாங்க. கண்டிப்பாக பெரியவங்க கிட்ட ஒப்புதல் வாங்கி உங்களுடைய ஒப்புதலோடு கல்யாணம் பண்ணுங்க. அந்த கல்யாணம் மிகப்பெரிய உச்சத்தை அடையும். உங்களை வளர்த்துறவங்களுக்கு, உங்களை வாழ்த்துறவங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துடாதீங்க. ஏமாற்றத்தினால சாபத்தை அடைவீர்கள். குருவே சரணம். ரொம்ப நல்ல விளக்கங்கய்யா. குருவே சரணம்.